திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டம் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. 2 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியும் கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மற்றும் மதுரையில் நின்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளுக்கு வெற்றி பெற்ற நிலையில் தற்போதும் அதே 2 தொகுதிகள் எண்ணிக்கையிலான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கையில் கொடுத்து அதற்கான ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாயிட்டாலும் எந்த தொகுதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு தற்போது உடன்பாடு முழுமையாக நிறைவேறவில்லை என்றுதான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஏற்கனவே பல கூட்டணி கட்சிகள் ஒரே இடங்களை கேட்கின. குறிப்பாக கடந்த முறை இந்த மதுரை மற்றும் கோவை என 2 தொகுதியிலுமே மற்ற கூட்டணி கட்சிகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அடிப்படையிலே அனைவரின் குரலையும் சேர்த்து அதற்கேற்ற ஒருமித்த குரலாக 40 தொகுதிகளும் நாம் வேட்பாளர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே திமுக தலைமை இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எண்ணிக்கை அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு எந்த இடங்கள் என்றும் குறிப்பிடப்படவில்லை. இதே அளவில்தான் இந்திய கம்யூனிஸ்டுக்கும் 2 இடங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தற்போதும் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 2 இடங்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒதுக்கியாக கூட எந்த இடங்கள் என்றும் தற்போது அவர்களுக்கு உறுதியாக சொல்லவில்லை. காரணம், ஒரு சில இடங்களை தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டணி கட்சிகளும் ஒரே இடங்களை குறிவிட்டு தீர்ப்பதன் காரணத்தினால்தான் தற்போது இந்த இடங்களின் எண்ணிக்கையானது தற்போது உறுதி செய்தாலும் அதே போல எந்தெந்த தொகுதிகள் என்பதை உறுதி செய்யப்படவில்லை. அதுவும் வருகின்ற 2ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கான இருந்த தொகுதி என்பதை உறுதி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது எண்ணிக்கையில் அறிவான இந்த பேச்சுவார்த்தை முடிவென்ற நிலையில் வருகின்ற 2ஆம் தேதி எந்தெந்த தொகுதிகள் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை தொடங்கியும் அந்தந்த தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற 2, 3 என 2 தேதிகளுக்குள்ளாக அனைத்து தொகுதிகளும் திமுக தலைமை உறுதி செய்து அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கவும் தற்போது தயாராக இருக்கிறார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு 2024 நாடாளுமன்ற தேர்தல் சார்பில் பிரம்மாண்ட கூட்டணி சென்னையில் அமைக்கப்பட்டு அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர மேடையேற இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையான முடிவுக்கு சிபிஎம்க்கு 2 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது திமுக கூட்டணியில் 4 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முழுமையாக இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே IUML அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் மேலும் தொடர்ச்சியாக 4 கட்சிகள், அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என இந்த 4 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முழுமையாக முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே IUMLக்கு ராமநாதபுரம் தொகுதியும் அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் கடந்த வாரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த 2 தொகுதிகளும் ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு போட்டியிட்ட இடங்கள் தான். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த இடங்களானது கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தலா 2 தொகுதிகளை கேட்டு பெற்றிருந்த நிலையில் மீண்டும் அதே 2 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது இடங்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது பார்த்தோம் என்றால் அவர்களுக்கான அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டாலும் எந்தெந்த தொகுதி என்பதில் தற்போது திமுக தலைமை அறிவிக்கவில்லை. ஏனென்றால் ஒரே தொகுதியை பல்வேறு கூட்டணி கட்சிகள் கேட்கின்றன. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதே போல மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் என தொடர்ச்சியாக இந்த கூட்டணி கட்சிகள் தற்போது எந்தெந்த தொகுதிகள் என்ற அடிப்படையில் தொகுதி பங்கீட்டை முழுமையாக தற்போது நிறைவேறாத ஒரு சூழலில் அதன் அடிப்படையிலே எந்தெந்த தொகுதிகள் என்பதை 2 அல்லது 3 தேதிகளில் நடைபெறுகிற அந்த பேச்சுவார்த்தையின் போது பார்த்துக் கொள்ளலாம். தற்போது எந்தெந்த எத்தனை தொகுதி என்ற அடிப்படையிலே எண்ணிக்கையை மட்டும் தற்போது உறுதி செய்வதற்காக திமுக கூட்டணி அதற்கான பேச்சுவார்த்தையை முடிவற்ற நிலையில் தற்போது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக என இந்த 3 கட்சிகளும் இன்று அழைத்திருந்தார்கள். ஏற்கனவே IUML அது தொடர்பாக அதன் தொடர்ச்சியாக கொங்கு நாடு மக்கள் கட்சி என 2 கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தலா ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் அவர்களுக்கான இடங்களும் கொடுக்கப்பட்ட நிலையில் மேலும் தற்போது இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என 2 கட்சிகளும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு தலா 2 தொகுதி என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒப்பந்தமானது கையெழுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மதிமுகவிற்கும்
இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக தலைமை அவர்களுக்கு ஒரு இடம், கடந்த இடம் போல ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களில் அவர் கேட்டார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கான இடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக தற்போது அழைத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பின் பேரில் இறுதிக்கட்ட முடிவானது எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்று 3 கட்சிகளுமே தங்களுடைய பேச்சுவார்த்தை நிறைவேறுகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஏற்கனவே நடந்து கொண்ட பேச்சுவார்த்தையின் போது IUML மற்றும் கொங்குநாடு மக்கள் கட்சி, மேலும் தற்போது இந்திய யூனியன் மற்றும் இந்திய முஸ்லிம் மற்றும் கொங்குநாடு மக்கள் கட்சி இரண்டு கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை முடிவற்ற நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற 2 கட்சிகளுக்குமான தலா 2 தொகுதிகள் தற்போது திமுக தலைமை ஒதுக்கியிருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சிகளுக்கும் தலா 2 என்ற அடிப்படையிலே இடங்களானது ஒதுக்கப்பட்டு அந்த 2 தொகுதிகளிலுமே 2 கட்சிகளும் வெற்றி பெற்றது. இந்நிலையில்தான் அதே எண்ணிக்கையின் அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் அழைக்கப்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தையும் முடிவடைந்த நிலையில் எண்ணிக்கை அடிப்படையிலே தற்போது இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதி என்பதில் தற்போது உடன்பாடு முழுமையாக நிறைவேறவில்லை என்றுதான் கூற முடியும். ஏனென்றால் ஏற்கனவே அந்த 2019 என்ற 2 தொகுதியின் அடிப்படையிலே அவர்கள் தொகுதிகளை பெற்றாலும் கூட எந்த தொகுதிகள் என்ற அடையாளம் காட்டுவதில் சில கூட்டணி கட்சிகளுடைய தேவை இருக்கிறது. என்றால் அவர்களும் அதே இடங்களை கேட்கிறார்கள். இதன் அடிப்படையிலே அனைத்து கூட்டணி கட்சிகளான முதான எண்ணிக்கையை முதலில் திமுக முடிவு செய்திருக்கிறது. யாருக்கு எத்தனை இடங்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான எண்ணிக்கையை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். அதன் அடிப்படையிலே முதற்கட்ட ஒப்பந்தமும் தொடர்ச்சியாக அந்த எண்ணிக்கையின் அடிப்படையே அவர்களுக்கு எந்தெந்த தொகுதி விருப்பமான தொகுதி என்று ஏற்கனவே பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான தொகுதியும் அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு பிரித்து கொடுப்போம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஒரே இடங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்கும் அதே இடத்தை தான் காங்கிரஸ் கேட்கிறார்கள் என்று தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. ஒரு தொகுதி மாற்றி கேட்பது அந்த அடிப்படையில் பல தொகுதிகள் இத்தகைய கூட்டணியில் ஒரே இடங்களை அனைத்து கூட்டணியும் கேட்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதல் எண்ணிக்கையை முடிவு செய்வோம். இன்னும் அடுத்த வாரம் 2 அல்லது 3ஆம் தேதி நடைபெறும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எந்தெந்த தொகுதிகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கூட்டணியும் தனித்தனியே அழைத்து அவர்களுக்கான தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதை அதையும் நாம் வரையறை செய்து தருவோம் என்ற அடிப்படையிலே திமுக தலைமை தற்போது இந்த முடிவு எடுத்து தற்போது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் அழைத்து எத்தனை எண்ணிக்கை என்ற அடிப்படையிலே இடங்களானது அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது வரை நடந்த சூழலை பார்த்தோம் என்றால் 2019ஆம் ஆண்டு எந்த இடங்கள் எத்தனை இடங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கொடுத்தார்களோ அதே அடிப்படையில் தான் தற்போது வரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே ஏற்கனவே IUML அதே போல கொங்குநாடு மக்கள் கட்சி இன்று காலை ஒப்பந்தம் கையெழுத்தான இந்திய யூனியன் மற்றும் இன்று காலை கையெழுத்தான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுக்குமே கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தற்போது வரை அவர்களுக்கு இடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதன் அடிப்படையிலே மற்ற கட்சிகளும் தங்களுக்கு விருப்பமான தொகுதியிலே ஏற்கனவே கேட்டிருக்கிறார்கள். தற்போது மதிமுகவும் இன்னும் சற்று நேரத்தில் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் கடந்த முறை ஒரு மக்களவை ஒரு மாநிலங்கள் அவை என 2 இடங்களை கேட்டுப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களும் தற்போது கோரிக்கை வைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கோரிக்கை ஏற்கப்படுமா என்று இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அது குறித்து தெரிய வரும். மேலும் தற்போது இன்றைய தினம் 3 கட்சிகளை அழைத்து அந்த 3 கட்சிகளுக்குமான பேச்சுவார்த்தை தற்போது நிறைவேறிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை என்பதுதான் நாளை அல்லது நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சி அழைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அழைக்கப்படும் பட்சத்தில் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை முழுமையாக முற்றுப்பெற்று தேர்தலுக்கான தயாராகும் விதத்தில் வருகின்ற வாரத்திலே சென்னையில் ஒரு பிரம்மாண்ட பிரச்சார கூட்டமானது அமைக்கப்பட்டு அந்த கூட்டணியில் தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் அதில் மேடையேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக தற்போது மதிமுகவும் இன்னும் சற்று நேரத்தில் வர இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 4 கட்சிகளும் தங்கள் கூட்டணியை திமுக கூட்டணியில் உறுதி செய்து தங்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.